இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் இப்போ அழகெல்லாம் தேவையில்லை, வேர்ல்ட் இஸ் மூவ்ட் ஆன், காம்போசிஷன்லாம் வேணாம், கம்போஸ் பண்ண வேணாம் ஃப்ரேமை, ரியலிஸ்டிக்காக பண்ணிடலாம், ஜஸ்ட்டு கேமரா வந்து இவங்க எப்படி போகுதோ எல்லாமே எல்லாமே வேலிட் தான், நான் அதை சொல்ல. பட் இந்த ரிஜெக்ட், ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? ரிஜெக்ட் சார் இப்போ இல்லை, இப்போ வந்து ஒரு காம்போசிஷன் பண்ணாலே தெரிஞ்சாலே ஐயோ இது கொஞ்சம் ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது வந்து ஐ ஃபீல் a little bad about that. What do you feel? It's like டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிலிம் சார். இப்போ நான் கம்போஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுறேன்னு வச்சுங்க, விசாரணை மாதிரி படமோ ஒரு காக்கா முட்டை மாதிரி படமோ கம்போஸ் பண்ணால் அது அதோட இது போயிடும் சார். பட் ஆக்சுவலி காக்கா முட்டை இஸ் a composed film. இட்ஸ் a composed film. பட் அது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ட்ராவல் பண்ண முடியுமோ ட்ராவல் பண்ணிட்டாங்க. இப்போ நான் பரிணிதா மாதிரி ஒரு படம் பண்ணேன்னா நான் கம்போஸ் பண்ணி தான் சார் ஆகும். எனக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷனாக 1960 சொல்லும்போது அதுக்கு என்ன தெரியுதோ அதை தான் நான் கம்போஸ் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணால் புதுசாக ஒரு பிளைமூத் சாரி ஒரு மர்சிடிஸ் பென்ஸ் 2020 பென்ஸ் போச்சுன்னா அது அந்த இது போயிடும். அதுக்காக தான் வந்து நம்ம அந்த மாதிரி அது கம்போஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெண்டும் இருக்குது. ஆனால் எதுக்கு பண்ணுறோங்கிறது முக்கியமான விஷயம். அங்கே நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எந்த படத்தை அன்கம்போஸ்டாக முடிஞ்ச மட்டும் பண்ண படம்னா எது? பிளாக் ஃப்ரைடே. ஏன்னா அது ஒன்று தான் டிஃபைனிங் ஃபிலிமில். ஏன்னா அது லைவ் லொக்கேஷன் தான் ஷூட் பண்ணணும். ஏன்னா காசு கிடையாது சார். நாங்கள் ஒரு செட்டை க்ரியேட் பண்ண முடியாது. எங்கெங்கெல்லாம் பிளாஸ்ட் நடந்து மக்களுக்கு தெரிஞ்சதோ அந்த லொக்கேஷனில் தான் போய் ஷூட் பண்ணுறோம். நைட்டாகவும் பண்ணுறோம், டேயாகவும் பண்ணுறோம். அது வந்து அப்படி ஒரு படம் எடுக்கிறோன்னு யாருக்கு தெரியவும் கூடாது. அது தெரிஞ்சால் நாளைக்கு பிரச்சனை வரும். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் சார். காசு கிடையாது. ஃபிலிம் ரோல் எனக்கு கொடுத்த 64,000 அடி தான் கொடுத்தாங்க எனக்கு, 64,000 feet. இதுக்குள்ளே நான் படத்தை முடிக்கணும். அண்ட் ரெண்டாவது வந்து சிங்க் சவுண்டு மாதிரி பண்ணுறோம். பிளிம்ப்பு கேமராஸ், அது ஹெவியாக இருக்கும் அந்த கேமரா. சரி, அது எல்லா எக்கச்சக்க ரெஸ்ட்ரிக்ஷனோடு அந்த படத்தை பண்ணுறோம். அதை பண்ணும்போது எனக்கு சேலஞ்ச் தானே சார். தெர் நைட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். நாங்கள் அப்படியே ராத்திரி 2 மணி வரைக்கும் ஷூட்டு, 400 ரூபா பேசிகிட்டே இருந்து 5 மணிக்கு திருப்பி போய்டுவோம் ஷூட்டிங். தூங்காமலாம் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. யூ லைக் தட்? ஆமாம், அது பண்ணும்போது அது ஒன்று க்ரியேட் பண்ணுறோம்ல சார். எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கான பேக் ஃபயர் கூட ஆகலாம். நாளைக்கு படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு கூட யாரும் சொல்லலாம். இது என்னடா கன்றாவியாக இருக்குன்னு கூட திட்டிடலாம். அது வரக்கூடாது. அது வந்து தேவர் எஃபர்ட். நாங்கள் எடுத்துக்கிட்ட எஃபர்ட். ஸோ நீங்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறீங்க, அப்புறம் அட் வாட் பாயிண்ட் யூ சே எனக்கு இது போதும்? இல்லை சார், நான் இது போதும்னு நினைக்கவே இல்லை சார். இப்போ கூட நான் ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். யாராவது கூப்பிடுவாங்க, பாம்பேயில் கூப்பிடுவாங்க, நண்பர்கள் சுஜித் கூப்பிடுவாங்க, அமித் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா சார், நான் என்னுடைய ஃப்ரெண்டை டைரக்டர் ஆகிறது நாங்களாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிற காசெல்லாம் போட்டு பண்ணுறோம். இது ஒரு இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணிவிடுவா, பண்ண முடியுமா? நான் அவன் ட்ரை பண்ணுறான், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி சொல்லி அது உதயபவன் மகேஸ்வர் தான் அந்த படம் நாளை. அதில் வந்து பிரசாந்த் நாராயண் வந்து நான் நடித்த ரோலில் அவர் தான் நடிக்க வேண்டியது. அவருக்கு சென்னை தமிழ் தெரியாது. அவருக்கு தமிழ் தெரியும், ஆனால் சென்னை தமிழ் தெரியாது. இது வந்து ஹிந்தியில் ஆக்ட் பண்ணுற பிரசாந்த் நாராயண். அவர் நம்ம தமிழில் நெடுஞ்சாலைன்னு ஒரு படம், அதில் வில்லனா பண்ணார், போலீஸ் ஆஃபீஸராக. அவர் தான். அவரை நாங்கள் பேசியாச்சு, அவர்கிட்ட எல்லாம் பண்ணியாச்சு. அவருக்கு ஓகேன்னு சொல்லிட்டார். அவர் கதையும் அவருக்கு பிடிச்சி போச்சு. அப்போ வந்து அவருக்கு சென்னை ஸ்லாங் சொல்லி கொடுத்தேன் நான். ஏன்னா இங்கேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அந்த காசும் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு காசு கிடையாது எங்ககிட்ட. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தான் மகேஷ். எங்களோட ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனால் காசு வரணும்ல, ஒரு ஷூட் போனால் ஒரு ஷெட்யூல் நகர்த்துற அளவு காசு வேணும்ல, அது கொஞ்சம் டிலே ஆச்சு. அதில் ஒரு 2 மாதம் போயிடுச்சு. இந்த 2 மாதத்தில் அவர் ஒரு ஜெர்மன் கிராஸ் ஓவர் ஃபிலிமுக்கு டேட் கொடுத்தார். ஓகே. இப்போ அவரால் 4 மாதம் வர முடியாத சுச்சுவேஷன். எங்ககிட்ட காசு கிடச்சோன்னா நடுவில் மற்ற எல்லார்கிட்டையும் பேசிட்டோம். மற்றவங்க 4 மாதம் வெயிட் பண்ணி வந்தால் இவங்க வேறு டேட்டுக்கு போகிறாங்க. இவ்வளோ கன்ஃபியூஷன் வந்தோன்னே யாரை அந்த ரோலுக்கு போகிறது நிறையா பேர் அவன் டெஸ்ட் பண்ணிட்டு அவன் டெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு அதில் திருப்தி இல்லை. நான் சொல்லி கொடுத்த வீடியோ எடுத்தால அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நட்டி நீ வந்து நடிலான்ட்டான். டேய் விளையாடாத, என்னையெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைடா 2 நாள் நீ நடி, எனக்கு திருப்தி வரலைன்னா நான் வேறு யாராவது கூப்பிட்டுக்கிறேன். அந்த 2 நாளில் நீ பண்ணுறதை நான் எடிட் பண்ணி பார்க்குறேன். அது நல்லா இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிப்போம், இல்லைனா நம்ம ஆள் மாற்றிடுவோம். ஏன்னா உனக்கு வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஆர்டிஸ்ட் வரலன்னா நம்மளை அந்த காஸ்டியூம் போட்டு நிற்க வச்சுருவாங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கோமே, நம்பி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் 2 நாள் 3 நாள் பண்ணேன். அதை எடிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் போட்டு காமிச்சான். நல்லா இல்லைன்னா இப்போவே சொல்லுங்கள், நான் வேறு ஆர்டிஸ்ட் தேடிடுறேன் அப்படின்னு எல்லோரும் சொன்னோன்னே இது நல்லா இருக்குது பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்படி பண்ணதான் நாளை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. அப்புறம் எல்லோரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு 3 வருஷம் நான் பண்ணல, நான் வேறு படங்கள் சினிமாட்டோகிராஃபியாக பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் இன்னும் இவனே ஆரம்பித்தேன், இன்னொன்று ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன்டா நீயே வந்து பண்ணிவிடுன்னா. அப்படி தான் சக்கரவியூகம் பண்ணோம். ஆனால் படமாக அது வந்து எங்களுக்கு சுமாராக போனாலும் அந்த கதையும் கதாபாத்திரமும் ரொம்ப பேசப்பட்டது. நானும் பேசப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்த படங்கள் அப்படி.